நம்முடைய இரட்சகரும் மீட்பரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளில் உங்கள் மத்தியில் பேசும்படியாக வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே அவரை இன்னும் பலப்படுத்தி சுகப்படுத்துவாராக. இதனால் ஐயா நடந்து வருவதை காணும் பொழுது மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. கர்த்தர் அவரை இன்னும் சுகப்படுத்தி காத்து கிருபைக்குள் முடிகொள்வாராக. ஆன்டிகாய் செபிக்கிறேன். தேவன் அவர்களை ஆசிர்வதித்து காத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கிருபைக்குள் மூடி வழிநடத்தி ஆண்டு கொள்வாராக. சபை மக்களாகிய உங்களை தேவன் தாமே ஆசிர்வதித்து காத்து இந்த குருத்தொலை ஞாயிறின் விசேஷித்த ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்பி தொடர்ந்து காத்து கிருபைக்குள் மூடி வழிநடத்தி காப்பாராக. ஆமென். நேரம் குறைவாயிருக்கிறபடினாலே நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உண்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சத்திலே உங்களுடைய அன்பின் தீயை முற்றியறலும். பல பாஷைகளின் மூலமாய் ஜாதி ஜாதியான மக்களை விசுவாச உரிமைக்குள் கூட்டி சேர்க்கிற தேவரே, எங்களை இந்த வசனத்திலே பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கடந்த நாட்கள்ல நாம எந்த தலைப்புல தியானம் பண்றோம்? உலகம். இது எத்தனாவது பாகம்? 4ஆம் பாகம். பரவாயில்ல. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன்னு சொல்றார். ஆண்டவர் இந்த பூமிக்கு ஒளியா இருக்கிறாருங்கிறத அவர் பிறக்கும் பொழுதே எதிராளி பார்க்கிறான். எப்படி உலகம் மனுஷனை பார்த்ததுன்னு பார்த்தோம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. ஆனா அது குறித்து பேசணும் சொல்ல இன்னும் நேரம் பத்தாது, இன்னும் நாட்கள் அதிகமாகும். ஆகையினால நான் இந்த முறை இந்த 4ஆம் பாகத்தோடு முடித்துக் கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். ஆகவே நல்ல நீங்க உன்னிப்பா கவனிங்க. எப்படி நம்ம உலகம் மனுஷனை எப்படி பார்த்தது, இன்னைக்கு மனுகுலத்துக்கு மீட்பு வரும் பொழுது அது எப்படி பார்க்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வானத்துல மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் மின்னக்கூடியது. இன்றைக்கும் நீங்க பார்க்கலாம். இரவு நேரங்கள்ல நீங்க மெதை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப மிகப்பெரிய நட்சத்திரங்கள் மின்னுவதை நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் யாரை குறிக்குதுன்னா பரிசுத்தவான்களை குறிக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் பொழுது வான சாஸ்திரிகள் அதை பார்க்கறாங்க. பார்த்துட்டு இந்த நட்சத்திரம் மிகவும் ஒரு விசேஷித்த நட்சத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லி யூதருக்கு மீட்பு உண்டாக்குதுன்னு சொல்லி அவங்க கிழக்குல இருந்து புறப்பட்டு வர்றாங்க. அப்போ இதை பார்க்கும் பொழுது எதிராளிக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுது, பெரிய கலக்கம் ஆயிடுது. இது என்னடா இது, மனுகுலத்துக்கு மீட்பு உண்டாகுது. அப்ப இதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்றது, இந்த மீட்பை நம்ம அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி அவன் மும்முரமா தீவிரமா வேலை செய்யறான். அப்பொழுது இருக்கக்கூடிய ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஏரோது ராஜா அரசாட்சி செய்துட்டு இருக்காரு. அந்த காலகட்டங்கள்ல இந்த சாஸ்திரிகள் போறாங்க, அவரை பார்க்கறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி நாங்க பார்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க குழந்தைய பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வந்த பிற்பாடு நீங்க எனக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இவர்கள் போய் குழந்தைய பார்த்துட்டு வராங்க. வரும் வழியில தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு, தேவனாலே எச்சரிக்கப்படுறாங்க. வேதம் அதான் சொல்லுது, அவர்கள் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் சென்றார்கள் வேறு சொல்லுது. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க போயிட்டதுனால தான் வஞ்சிக்கப்பட்டேன் என்று ஏரோது உணர்ந்து என்று வேதம் சொல்லுது. அப்ப அவன் என்ன எண்ணத்தோட இருந்திருக்கிறான்னு சொன்னா அந்த குழந்தைய க்ளோஸ் பண்ணிடும். உலகம் பாருங்க, உலகம்னா பிசாசு எப்படி ராஜாவின் மூலமாக ஒரு அரசாட்சி செய்யக்கூடியவன் மூலமாக கிரியைகளை நடப்பிக்கலாம், சர்வ சாதாரணமா முடிச்சிடலான்னு பார்க்கறோம்.
ஆனா இது நிமித்தம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து இந்த பூமியிலே மனுகுலத்தை மீட்டாக வேண்டும், இது பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த குழந்தை பருவத்துல அவர் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில ராஜா ஏமாற்றப்பட்டு விட்டுட்டான்ற அந்த நினைப்பு அவனுக்கு வந்து 2 வயதுக்கு உட்பட்ட அநேக குழந்தைகளை அவன் கொன்று போடுகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுகுலத்துக்கு மீட்பு வர வேணும்னு சொன்னா அது எப்படிப்பட்ட மீட்பு? வேதத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னாக்கா லூக்கா 1:78 அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உண்டாகும்படியாக வேதம் சொல்லுது. எப்படிப்பட்ட ஒரு மீட்பு பாருங்க. அந்த காலம் என்ன சொன்னாக்கா பயங்கரமான பிசாசுடைய பிடியில் இருக்கக்கூடிய மக்கள். மரண இருள் சொன்னாக்கா பாவத்தின் விளிம்புல இருக்கிறாங்க. பாவத்தின் விளிம்பு, அடுத்த ஸ்டெப் வச்சா கீழே விழுந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை மரண இருள். அந்த மரண இருள் என்று தெரியாம நடந்து போறதுதான் அது. நாங்க செய்யறதுதான் ரைட் நினைச்சிட்டு போவாங்க. நான் கஷ்டத்துல இருக்கிறேன், வேதனையில இருக்கிறேன், ஆகையெல்லாம் நான் குடிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் போதை தேவைப்படுது, இதுல என்ன தப்புன்னு சொல்லி அப்படியே தன்னை ஏமாற்றிக் கொண்டே போயிடுவாங்க. அடுத்த ஸ்டெப்பு பாத்தீங்கன்னாக்கா பாதாளத்துல விழுந்துரும். அடுத்த ஸ்டெப்பு பாத்தீங்கன்னாக்கா வேற எங்கன்னா கொண்டு போய் விட்டுருவோம். பாரம்பரியமானவர்களே, வேறு எப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த ஒளி கிளம்புது பாருங்க. அந்த காலத்துல மரணம் இருக்கிறவங்க, அது இல்லாம பாவத்தின் பிடியில இருக்கக்கூடிய மக்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் பாவத்தை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. மார்க் 2:10 சொல்றாரு, பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்றாரு. அப்படி இல்லாம மேலும் மனுகுலத்துக்கு அவர் சொல்ற ஒரு வார்த்தை யோவான் 16:6 படி, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிட்டு நித்திய ஜீவனை கொண்டு போய் விட்டுற. அப்படிப்பட்ட ஒரு தேவன் பிறக்கிறாரு. மாம்சம், வார்த்தை மாம்சமா வெளிப்படுது. அப்படிப்பட்ட ஒரு தேவனை க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதுதான் எதிராளினுடைய நோக்கம். இன்னைக்கு பூமியில பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பிள்ளைகள் பிறப்பாங்க. வானத்தில் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரகாசமா இருக்கும். அந்த குழந்தைகள் பிறந்த பிற்பாடு பாத்தீங்கன்னா பயங்கர பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் அந்த குடும்பத்துக்கு. நிறைய இழப்புகள் ஏற்படும். ஏன் இந்த குழந்தை பிறந்ததுன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடும். அந்த அளவுக்கு ஆயிடும். அவ்வளவு பயங்கர டென்ஷன் பண்ணி விட்டுருவோம். ஒரு சாட்சி ஒண்ணு கேட்டேன், இருந்தது. சார் ஜேம்ஸ் தீப்பொடி ஸ்டாலின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தீப்பொடி ஸ்டாலின் பெரியாருடைய வளர்ப்பு மகன். அவர் பிறக்கும் பொழுது அவங்க குடும்பத்துல நிறைய பேர் இறந்துட்டாங்க. எத்தனையோ அவர் இந்து குடும்பத்துல தான் பிறக்கிறாரு. இந்த குழந்தை சரியில்லைன்னு சொல்லி அதை எப்படியாவது அழிச்சிடணும்னு பாக்குறாங்க. ஆனா அழிக்க முடியல. அழிக்க நினைக்கிறவங்க அழிஞ்சிடறாங்க. இப்படியா போய்கிட்டே இருக்கு. கடைசியில அவரு ஆண்டவராக பெரியார் மூலமா வளர்க்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மிகப்பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார். சாது ஜேம்ஸ் யூடியூப்ல போய் பண்ணி கேட்டு பாருங்க, அவருடைய சாட்சியை கேட்டு பாருங்க. இன்னைக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த சோகம்? ஏதோ ஒரு தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே அவரை க்ளோஸ் பண்ணிடணும்னு பார்த்தோம். ஆனா அவரை க்ளோஸ் பண்ண முடியாததுனால அந்த ஆதங்கத்துல 2 வயதுக்கு உட்பட்ட அநேக பிள்ளைகள் சங்கரிக்கப்படுறாங்க. எவ்வளவு பிள்ளைங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ரத்த சாட்சியா மறிச்சிருக்காங்க பாருங்க. சின்ன குழந்தைங்க, 2 வயசு குழந்தைங்க. மோசே பிறக்கும் பொழுது அந்த மாதிரிதான் பிரச்சனை. மோசே பிறக்கும் பொழுது எகிப்து தேசத்தை விடுதலைக்குள்ள கொண்டு வர போறான்னு சொல்லி அவரை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணான். கடைசியில அங்கேயும் ஏகப்பட்ட எபிரேய குழந்தைகள் சங்கரிக்கப்படுது. பாருங்க பிரியமானவர்களே, உலகம் நம்மளை கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கு. எப்படியாவது இவன் தேவனுடைய ஊழியத்தை செய்ய போறான், இவன் மூலமாக அநேக மக்களுக்கு விழிப்பு உண்டாக போகுது, அநேக மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற போகிறான்னு சொல்லி பிசாசு முன்கூட்டியே பார்க்கக்கூடியவனா இருக்கிறான். இந்த நட்சத்திரத்தை பார்க்கக்கூடியவனா இருக்கிறான். அந்த நட்சத்திரத்தை பார்த்து இது அநேகரை நீதிக்குட்படுத்தணும்னு சொல்லி அவன் ரொம்ப தீவிரமா செயல்படக்கூடியவனா இருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில கூட எப்போ முடிச்சுட்டு இருப்பான். வருவாங்க, நம்ம என்ன நினைப்போம், பரவாயில்ல நம்ம இதை கத்துக்கலாம், இது நமக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அதை வச்சுதான் நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து. அதை வச்சுதான் நமக்கு டார்கெட். ஜாக்கிரதையா இருக்கணும். தெரியாது நமக்கு, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றோம். எப்படி ஜாக்கிரதையா இருப்போம்? அடுத்து என்ன நடக்க போகுது நமக்கு என்ன தெரிய போகுது? ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்கிறார். அதனால பெரியமானவர்களை பாருங்க, வேதியின் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகருக்கு வழிகாட்டியா இருக்கிறபடினால அவர் எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடணும் முடிவு பண்றான். ஒன்னும் பண்ண முடியல.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு, வளர்ந்துட்டாரு. அவர் 30 வயதுக்குள்ளார ஊழியத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பாருங்க பெரியமானவர்களே, இன்னைக்கு பூமி வந்து நமக்கு இந்த காரியங்களை தான் அதிகமா காட்டுது. உயர்ந்த மலையின் மேல கொண்டு போகுது. அநேகர் உயர்ந்த சிகரத்தின் மேல போறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சகல ராஜ்யங்களையும் மகிமையும் பார்த்துட்டு விழுந்துடுறாங்க. சமீபத்தில் கூட நம்ம கேட்டோம், ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர், அவருக்கு அநேக ரசிகர்கள் கூட இந்த சர்ச்சில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. உயர்ந்த மலையில போறாங்க, நல்ல உயர்ந்து வராங்க. ஆனா ராஜ்யத்தையும் மகிமையும் ஜெயிக்க முடியல. இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய ரகசியம். நாம் யாரால் உயர்த்தப்படுறோம், யாரை மகிமைப்படுத்தணும், அதுதான் நம்மளுடைய தலையாய எண்ணமும் சிந்தனை. எப்போ அதுதான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அப்ப இரவும் பகலும் எப்பொழுது எப்படி கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும், எப்படி இயேசுவை கனம் பண்ணணும், இதுதான் நம்மளுடைய சிந்தனையில அதிகமா இருக்கணும். ஏன்னா நம்ம தேவனுடைய வார்த்தையின் போகும்பொழுது தேவன் உயர்த்துவார். அப்போ என்ன ஆகும்னா, சைமல்டேனியஸா இவனும் கூடவே வந்து ராஜ்யத்தினுடைய காரியங்களை காட்டுவான். அவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை அவன் காட்டுவான், அதனுடைய மகிமைகளை காட்டுவான். இன்னைக்கு நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஆண்டவர் கொடுக்கிறார், ஆண்டவர் என்ன ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு தான் இப்ப பேச்சு. அதெல்லாம் நம்ம கண்டுக்கணும். தேவன் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கு எதுவும் தர மாட்டாருங்க. அது மட்டும் நீங்க மனசுல திடமா வச்சுக்கோங்க. தேவன் அவ்வளவு சீக்கிரம் எதையுமே கொடுக்க மாட்டாரு. அவரு எப்ப கொடுக்கணும் தீர்மானம் பண்றாரோ அப்பதான் கொடுப்பார். அதுக்குள்ள புடமிட்டுருவார். அதுதான் நமக்கு இருக்கிற அறிகுறி. அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்குள்ள ஒரு இதுக்கு வந்துருவோம். தேவனுக்குரிய அந்த சிந்தனைகளை எண்ணங்களும் நமக்குள்ள வந்துடும். கரெக்டா நம்மளை பக்குவப்படுத்திடுவார். கொடுத்தா கொடுக்குறாருப்பா, கொடுக்கறதுனால அவருக்கு தான் மகிமை. அந்த லெவலுக்கு வந்துடும். சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய லெவலுக்கு வந்துடும். காப்பாத்தினால காப்பாத்தாமல் போனாலும் அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். இத இல்லைன்னு சொன்னா உலக காரியங்களை விழுந்துருவோம். தேவன் கொடுக்கிறார், தேவன் கொடுக்கிறாருன்னு இந்த பிரபஞ்சத்தின் தேவன் கொடுக்கிறான்றது தெரியாம போயிடுது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. வேலை எதாவது சொல்லுது, அவன் எதை காட்டுறான், மிஞ்சி மிஞ்சி போனா அவன் என்ன காட்ட போறான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், அதுதான் அவன் காட்டணும். அதுக்கு மிஞ்சி வேற ஒண்ணுமே கிடையாது. படிங்க. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பிரியமானவர்களே, 3 காரியங்கள் தான் இந்த ராஜ்யத்தினுடைய ராஜ்யமும் மகிமைக்குரிய காரியங்கள், விழுந்து போகக்கூடியவைகள். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அதிகாரம், அந்தஸ்து, இந்த பூமியில பெரிய அரசாட்சி செய்யக்கூடிய அதிகாரங்களாக விளங்குவது, இதுதான் இந்த பிரபஞ்சத்துக்குரிய காரியங்கள், ஜீவனத்தின் பெருமை. கண்களின் இச்சை நமக்கு தெரியும், நிர்வாண காரியங்கள். மாம்சத்தின் இச்சை பெருந்தீனி. ஆகையினால் இந்த 3 காரியங்கள் தான் அவனுடைய ராஜ்யமும் மகிமையும். இந்த 3 தான் சோதோமுடைய அழிவுக்கு காரணமே. இந்த 3 காரியங்கள் தான். வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பெருந்தீனி, சாங்கோபம் மற்றும் தேவனுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்துவது, இந்த 3 காரியங்கள் தான். ஆகவே இந்த 3 காரியங்களை வச்சுதான் இன்னைக்கு உலகம் மனுஷனை தாக்குது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் தாக்குது. ஏன் காரணம்னா, அவர் இந்த பூமியில மாம்சத்துல பிரவேசித்திருக்கார், மாம்சத்துல வெளிப்பட்டு இருக்கிறார். மாம்சம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. இதுதான் நமக்கு வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். ஆவிக்குரியவர்களை நம்ம வாழணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படி பிரவேசிப்பது, தேவனோடு எப்படி மகிமை செலுத்துவது, பிதாவாகிய தேவனை எப்படி கனம் பண்ணுவது, எதை செய்தால் அவர் நம்ம மேல சந்தோஷமா இருப்பார், இதெல்லாம்
நம்முடைய சிந்தனையும் எண்ணங்களுமா இருக்கணும். இந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் நமக்குள்ள இருக்குமே ஆனால் இந்த 3 காரியங்களை நாம ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஏன்னு சொன்னா பாருங்க பெரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மார்க் 4 வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி இச்சைகளுக்கு உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். பாருங்க பிரியமானவர்களே, உலக கவைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த 2 காரியங்கள் தான் மனுஷனுக்கு அவனை வசனமே அவனை நெருங்க விடாம முள்ளு போல நெருங்குது, குச்சி போடுது, வளர விட மாட்டேங்குது. ஒரு செடி வளரணும்னு சொன்னா அதுக்கு சூழ்நிலைகள் நல்ல ஃப்ரீயா இருக்கணும். நெருக்கப்பட்ட முள் நெருக்கப்படுகிற செடி எப்படி வளரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அததான் வேதம் சொல்லுது, உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். உலக கவலை என்ன? உலக கவலை என்ன? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குரிய மிகப்பெரிய கவலை என்ன இருக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய கார் வாங்கிட்டான், அந்த காரினுடைய விலை 50 லட்சம், 1 கோடி. நம்ம ஜீவனுள்ள தேவனை வணங்குறோம், கொடுக்குறான்றாரு, எங்க கொடுக்குறாரு? யோசிக்கிறோம். சபைக்கு போறாங்க, ஐயா சொல்றாரு, நீங்க எதை ஆசைப்பட்டீங்கன்னா அது மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அது உங்களுக்கு சொந்தமாயிடும். அதை கேட்டுட்டு என்ன பண்றாரு? அந்த காரை வழியில பாக்குறாரு, ஒரு மார்க்கெட் என்ன அது நின்றுட்டு இருக்கு, அந்த ஓனர் விட்டுட்டு போயிருக்காரு. அது மேல கை வச்சு ஜெபம் பண்ணா அதுக்குள்ள அந்த அம்மாவும் இருக்கிறாங்க. அப்ப என்ன வருது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நமக்கு தேவையில்லாத உலக கவலைகள். கார் இருந்தா என்ன? நான் கார்ல வச்சிருந்த பொண்ணால வச்சிருந்தேன், ஓட்டுனேன். அப்போ ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தேன். அப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஐயா நான் ப்ராப்சி சொல்றேன், நிச்சயமா இந்த வருஷம் நீங்க கார் வாங்கிட்டு வேணும். அந்த வருஷம் நான் காரை வித்துட்டேன், இன்னும் கார் வாங்கல. சந்தோஷம் பிரியமானவர்களே, நம்ம சந்தோஷமா இருக்கணும். கர்த்தர் 2 டூ வீலர் கொடுத்துக்கிறாரு, அருமையா வைஃப பின்னால உட்கார வச்சேன்னா அந்த பழைய காலத்து நினைவுகளோட அப்படியே ரவுண்ட் பண்ணின்னு எடுத்து வீட்டுல விடுவேன். இப்ப கார்ல உட்கார்ந்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால சந்தோஷப்படணும். தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கிருபையில கொடுக்குறாரு பாருங்க. அடிக்கடி சொல்லுவேன் என் மனைவி கிட்ட, 2 வீலர்லயே போலாம் அப்படின்னு. அவங்க பக்கம் போடுவாங்க, காரை வாங்குங்க அப்புறம் வாங்கிக்கிறோம், கர்த்தர் தரும்போது பார்த்துக்கலாம். பாருங்க பிரியமானவர்களே, உலக கவலைகள் தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து நம்ம போட்டி போடக்கூடாது. அவங்க உலகத்துக்குரியவர்கள், அவங்க உலகத்துக்குரியவர்கள். நமக்கு ராஜ்யம் நிச்சயிக்கப்பட்டிருக்குங்க. ஆண்டவர் சொல்றார், நானே வழின்றார், நானே வழிங்கிறார். எந்த வழியில தான் நீ உட்பிரவேசிக்கணும், அது முள்ளும் குறுக்கும் இடுக்கமும் நெருக்கமுமா இருக்கும். பாவம் ஒட்டாம நீ உள்ள வா, அதுதான் உனக்கு முக்கியம். ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்கப்பாரு, அங்க இருந்துட்டு நீப்பா. அதுக்கப்புறம் இவர்கள் ஒண்ணு இல்லை நீ சொல்லுவ, ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் அப்படின்னு. பாருங்க பிரியமானவர்களே, இந்த 2 காரியங்கள் தான் மனுஷனை வளர விட மாட்டேன், வளர விட மாட்டேன். அதுதான் அவனுடைய கண்ணோக்கம். மனுஷன் ராஜ்யத்துக்குரிய காரியங்களை வளரக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? அவனை நெருக்கணும், அவனுக்கு பல கவலைகளை உண்டு பண்ணணும், அவனுக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணணும், டென்ஷனை உண்டாகணும். இதுதான் அவனுடைய இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் பார்த்தான். எத்தனையோ காரியங்கள்ல சரி செய்யறவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணுத்தையும் அவர் கவலைப்படல. அவர் உஷாரா அந்த நாணயத்தை கொண்டு இது ராயனுக்குரிய வழி செலுத்தலாமா வேணாமான்னு கேட்டுட்டாங்க. ஆண்டவர் ஞானமா சொல்லிட்டாரு, யாருடைய சொரூபம் அதுல இருக்கு? ராயனுக்கே செலுத்துங்க. ராயனுடையதே ராயனுக்கு, தேவனுடையதே தேவனுக்கு. நமக்குள்ள இல்லாதபடி ஆக்கிடுறோம். அதுதான் வேதம் சொல்லுது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், இந்த உலகத்துக்குரிய இந்த யோவான் 1 யோவான் 2:16 காரியங்களில் ஈடுபட்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பிதாவானவர் தந்த குமாரன் அவனிடத்தில் இல்லைங்கிறாரு. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இன்னைக்கு நிறைய பிரச்சனை வருது, சரீரத்துல நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய உறுப்புகள் செயலிழந்து போகுது. காரணம் என்ன? காரணம் என்ன? பாவம் சரீரத்தை ஆளுதுங்க, அதுதான் பிரச்சனை.
சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்துல பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் சரீரத்துல ஆளுச்சுன்னா சரீர உறுப்புகளை அது என்ன பண்ணும்? பலவீனப்படுத்தும், செயலிழந்து போக வைக்கும். இதுதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து விஷயம் தெரியாம பாவத்தோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விஷயம் தெரியாம விளையாடுறாங்க. அதனால கிருபையினால தப்பிச்சுக்கிட்டே வராரு, எச்சரித்தும் வராங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, அதனோட விளையாடாத, அதனுடைய வீரியம் அதிகமாகும். ஒரு பாம்பு சின்னதா இருக்கும் போது கொட்டினா அவ்வளவு பிரச்சனை இருக்காதுங்க, நல்ல போதையா தான் இருக்கும். போதையில இருக்கிறவங்க பாருங்க, சின்ன பாம்பு அது எத்தனை ஆயிரம் ரூபாய் அது கொட்டினா அந்த போதை ரொம்ப அப்படியே அருமையா இருக்கும், காத்துல பறக்கிற மாதிரி. ஆனா அதே வளர்ந்து வளர்ந்து வந்து பெருசாயிடுச்சுன்னா காத்துல வளர முடியாது, போட்டதுமே போயிட வேண்டியதுதான். அதுதான் பாவம். பாவம் வளர்ந்ததுன்னா இச்சையானது கர்வம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை உண்டு. அதுதான் பிரச்சனை. வளர்ந்துச்சுன்னா ஒரே போடு. பிரியமானவர்களே, விளையாட்டு இல்லை பிரியமானவர்களே. என்னுடைய வாழ்க்கையில கூட நான் ஆண்டவர் என்ன கிருபையா காப்பாத்தினார். என்னுடைய பாவம் பூர்ணமாயிடுச்சு. என்னுடைய உடம்புல இருந்து ஆவியானவர் எடுத்து போடுறாரு வெளியே. நான் ஏதோ பெயர் தான் வந்து உழுதாதுன்னு பார்த்தேன். கொஞ்ச நேரத்துல பார்த்தேன், நீளமா நீண்டுச்சு. நீண்டு அது உயிர் பெற்றிருக்கு. ஒரு நாக சர்பம் நல்ல சைஸா இருக்கு. ஆவியானவர் சொல்றாரு, புல் குரோன் ஸ்னேக் அப்படின்னா. பாக்குறேன், கண்ணால பாக்குறேன். நான் படுத்திருக்கேன், என் பக்கத்துல என் மனைவி படுத்திருக்காங்க, இந்த பக்கத்துல என் 2 பிள்ளைங்க படுத்திருக்கு. அதுல விழுந்த அந்த பாவம், அந்த சர்பம் என் மேல ஏறிடுச்சு. ஏறி நேரா வந்து என்னுடைய வயிற்றின் பகுதியில நின்று இப்படி நேரா பாக்குது. இப்படி பாக்குது. இப்படி பார்க்கும்போது அதை பாக்குறேன். என்னால எந்த கை கால்களையும் செயல்படுத்த முடியல. அசைவற்ற நிலையில இருக்கேன். கை கால் அசைக்க முடியலங்க. பேரலைஸ்டா இருந்தா எப்படி இருக்கும், ஒரு மரக்கட்டை மாதிரி, அந்த மாதிரி தான் படுத்திருக்கேன். அதனுடைய பவர் அவ்வளவு இருக்குது. அப்ப அது என் மேல அதனுடைய தாக்கத்தை செலுத்தும் பொழுது நான் கம்முன்னு தான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது என்ன பார்க்குது, பார்த்து இப்படி பின்னால போகுது. இப்படி பின்னால போய் என்னை கொத்துவதற்காக அது செயல்பட ஆரம்பிக்குது. அப்படி பின்னால போய் என்னை கொத்தத்துக்கு வேகமா வரத்துக்கு ட்ரை பண்ணும் போது பக்கத்துல இயேசுவான சிலுவையில அவருடைய காட்சியை பார்க்கிறேன். சைட்ல அவர் அப்படி இப்படி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. அதுல இருந்து அந்த கை வந்து அந்த சர்பத்தை பிடிச்சு நேர சிலுவையில அரைஞ்சது. அரைஞ்சு தொட்டு நான் தப்பிச்சேன். தேவன் என்னை பாதுகாத்தார், தேவனை விடுதலை ஆக்கினார். விளையாட்டில் பிரியமானவர்களே, அது போட்டிருந்ததுன்னு சொன்னா என்ன வியாதி வேணா வரும். ஏன் வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் கேன்சர் வருது, ஏன் ஏதாவது ஒரு கட்டி வருது, ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் அந்த பிரச்சனை, ஒண்ணுமே தெரியாது யாருக்குமே. டயக்னோஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பணம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், பணம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதோட வேலை என்னன்னா எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்கணும். பாவத்தினுடைய வேலை என்னன்னா மனுஷனை ஒண்ணு இல்லாம ஆக்கிடணும். அவங்ககிட்ட இருக்கிற பணம், காசு, அந்தஸ்து, அதிகாரம் என்னென்ன இருக்குதோ, அவன் சரீரத்துக்கிற பலனு, இன்னும் அவனுக்கு என்னென்ன எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துன்னு போயிடுவான். இதுதான் பாவத்தினுடைய வேலை. அதனாலதான் ஆண்டவர் மனம் திரும்ப மனம் திரும்ப மனம் திரும்ப ஏன் சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா, இதனுடைய விபரீதம் உங்களுக்கு தெரியல. இது விளையாட்டு இல்ல, இதனோடு விளையாடாதீர்கள். ஒரு முற்றுப்புள்ளி வையுங்க, ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்கன்ற ஆண்டவர். விளையாட்டே இல்ல. ஏன்னு சொன்னா மாட்டிக்கிட்ட பிற்பாடு முடிச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதுதான் சொல்றாரு. உலகத்தைகளும் அதுக்கடுத்து இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், 2 காரியங்கள் எல்லாம் பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மனிதனை கொண்டு போய் ஒரு மூலையில தள்ளிடுது. உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாதுங்கிறார். நம்முடைய மனசு எப்படியோ அந்த பக்கம் போயிடுது. பாரம்பரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மார்க் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னைக்கு நம்ம நீங்க பிசினஸ் பீப்புள பாத்தீங்கன்னா லாப நஷ்டம் தான் கணக்கே. அவங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, எவ்வளவு எடுக்கிறாங்க. இதுதான் உலகப்பூர்வமான காரியங்கள்.
நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்துல எந்த அளவுக்கு நம்மளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு தேவன் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிறார், இந்த கணக்கு நம்ம கிட்ட இருக்கா? இதை என்னைக்காவது நம்ம யோசிக்கிறோமா? இந்த சிந்தனை எண்ணங்களை நமக்கு இருக்குதா? நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், எந்த அளவு தேவன் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறார். அவர் மகிழ மகிழ, உள்ளம் மகிழ மகிழ எல்லாம் வந்து சேர்ந்துடும் உலகத்துக்குரிய காரியங்கள். அதுதான் வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். அதனோட அவர் எல்லாவற்றையும் it will be added unto you. இன்னைக்கு அதை விட்டு நம்ம என்ன பண்றோம்னா, தேவனை கனம் பண்ணவோ தேவனை மகிழ்ச்சிக்குள்ளாகவோ நம்ம பேசப்படுறதே கிடையாது. இன்னைக்கு உலகம் முழுக்க ஆதாயப்படுத்தினோன்னு பாக்கிறோம். உலகம் முழுக்க எப்படியாவது நம்ம விளம்பரம் ஆயிடணும். என்ன பிரயோஜனம்? நம்ம விளம்பரமாய் என்னங்க பிரயோஜனம்? நம்முடைய விளம்பரம் எங்க போய் நிக்குது? கட்சியில யாருக்கு என்ன பிரயோஜனத்தை கொடுக்க போகுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகளும் தானே விளம்பரம் ஆகணும். அவங்க தான் மகிமைப்படணும். அவங்க தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும். திரியேக தேவன் தான் வழிகாட்ட முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் அல்ல, நம்ம வெறும் கருவிகள் தான். நம்ம வீட்லயே கொஞ்சம் எடுத்துங்க, ஒரு பொருளை டெய்லியா எடுத்து யூஸ் பண்றோம். ஏதோ ஒரு கரண்டி அல்லது மற்ற சாதம் வடிக்கக்கூடிய பாத்திரம், இதுதான் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு நம்ம அந்த கரண்டியாகவோ சாதம் வடிக்கிற பாத்திரமாகவோ நம்ம தேவனுடைய கரத்துல மாறணும். அப்ப டெய்லி எடுத்து யூஸ் பண்ணுவாரு. நம்ம என்னைக்கோ ஒரு நேரம் காபி கலக்கிற ஸ்பூன் மாதிரி இருந்தா இப்படி 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 எடுத்து தூக்கி போட்டு காப்பி குடிச்சு போயிடும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆயிடுது. இல்ல என்னைக்கோ ஒரு நேரம் ஊறுகாய் எடுக்கிற ஸ்பூன் மாதிரி ஆயிடுவோம். அப்படி இருந்தா எப்படி பிரயோஜனம்? எப்படி தேவன் நம்மள அந்த உபயோகப்படக்கூடிய பொருளா நம்ம அவருடைய கரத்துல வழங்கணும்? பிரியமானவர்களே, உலகம் முழுக்க ஆதாயப்படுத்தி என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த தெருவே நம்முடைய தெருன்னு வச்சுக்கீங்களேன், எங்க படுத்து தூங்குவோம்? ஏதாவது ஒரு மூலையில அந்த 6 அடி 2 அங்கலமா எவ்வளவுங்க அது? அதெல்லாம் அவ்வளவுதான். அதான் கணக்கு. பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுக்கு என்று நம்ம ஒப்பு கொடுக்கணும். பிரியமானவர்களே, உலகத்தை ஆதாயப்படுத்தி நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவர் அதான் சொல்ல, தன் ஆத்மாவை நஷ்டப்படி. ஏன்னா ஆத்மாதான் யுகமா வாழப்போகுது. ஆத்மாதான் நித்திய ஜீவனை அடையும். ஆத்மாதான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். அந்த ஆத்மா எப்படி வளரப்போகுது? சாப்பாடு போட்டு அதை வளர்க்கவே முடியாதுங்க. தேவனுடைய வார்த்தையாகிய மன்னாதான், அவருடைய வார்த்தை ஜீவ தண்ணீர், அவருடைய நீரூற்று, இந்த 2 காரியங்கள் தான் ஆத்மா வளரணும். அவர் நமக்குன்னு ஒரு வஸ்திரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அந்த வஸ்திரத்தை எப்படி போட போறோம்? இன்னைக்கு வஸ்திரத்தை போட விடாதபடிக்கு தான் எதிராளி செயல்படுறான். வஸ்திரத்தை போட விடாதபடிக்கு தான் அவன் பல தந்திரங்கள் உபாயங்களை உபயோகப்படுத்துறான். இன்னைக்கு அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. செல்போன்ல நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம். பாவங்கள், அருவருப்பின் காரியங்கள் எப்ப விட்டு விலக போறோம்? நம்மளுடைய ஆத்மா எப்ப வளர போகுது? அந்த தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த வஸ்திரத்தை எப்ப எடுத்து நம்ம உடுத்த போறோம்? அந்த கல்யாண வஸ்திரத்தை உடுத்தி ஆகணுமே. அப்பதானே அந்த அதுக்குள்ள நம்ம பேசிக்க முடியும். கல்யாண வஸ்திரம் இல்லைன்னு சொன்னா எங்க வஸ்திரம் கேட்பாங்க. சற்று யோசிச்சு பாருங்க. உலகம் முழுக்க ஆதாயப்படுத்தி என்ன பண்ண போறோம்? பெருமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையில் போதும், ஆசீர்வாதம் போதும், தேவையா சந்திப்பார். அதுதான் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை. அதுதான் நம்முடைய விசுவாச நம்பிக்கை. இன்னைக்கு 100 கிலோ தங்கத்தை உங்க கையில கொடுத்துட்டாரு, எங்க எடுத்துன்னு போவீங்க? ஃபர்ஸ்ட் இங்க இருந்தே ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு எப்படி எடுத்துன்னு போவீங்க? பாரா கொடுத்துட்டாருங்க. 4 பேர் ரோட்ல முறைச்சு பாக்குறான் அவங்கள. ஆனா அவன் எதுக்கு பாக்குறான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க எதுக்கு அவனை பார்த்து பயப்படுறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவன் சும்மா சாதாரணமா நிக்கிறான். எங்க நீங்க லேஸ்ல வீட்டுல எடுத்துன்னு போக முடியாது, வீட்டுல போய் தூங்கவும் முடியாது, சாப்பிட கூட மனசு வராதுங்க. பிரியமானவர்களே, நமக்கு கொடுத்துருக்கிறது போதும், தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வானம், பூமி கீழே இருக்கக்கூடிய வெளியேறப்பட்ட கற்கள், தங்கம், வைரம், வெள்ளி, பணங்கிறது நெருப்புல போட்டா ஒண்ணெல்லாம் போயிடும். தங்கத்தை எடுத்து நெருப்புல போடுங்க, இன்னும் ஜொலிக்க ஆரம்பிக்கும். அதுதான் தேவனுடையது. உலகம் பற்றி எரிந்து போய்விடும். வானமும் பூமியும் ஒழிந்து போனான், வார்த்தை ஒழிந்து போவதில்லைங்கிறார்.
தேவனுடைய வழியில் என்றுமே ஒழியாதுங்க. கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமான. பாருங்க, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி அவனுக்கு என்ன லாபம்? பாருங்க பிரியமான, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உலகத்தார் அல்லாதது போல. அப்ப தேவன் நம்மளை குறிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், நம்பிக்கையுள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். பிதாவிடத்துல சொல்றார், அவர் உலகத்தார் அல்ல பிதாவே, அவங்க உலகத்தார் அல்ல. நான் எப்படி உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லன்னு சொல்றாரு. நம்மளை குறிச்சு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம பாத்திரமானா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம பாத்திரமானா இருக்கிறோமா? நாம உலகத்தார் அல்லங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாத்திரமானா இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிராகி என்னதோ வகையில சோதிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வர்றான், அவனுக்குரியது என்னிடத்தில் ஒன்றும் இல்லைங்கிறார். இன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கிட்ட இருக்குதா? இன்னைக்கு அதை நம்ம சொல்லலாமா? தைரியமா சொல்ல முடியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல என்ன நடக்குது? பணத்தை வாங்குறாங்க, திருப்பி கொடுக்கும் பொழுது மூஞ்சி கோணின்னு போயிடும். வாங்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அப்படியே தாழ கீழே விழுந்து சாஷ்டாங்கமா, ஐயா தெய்வமே நீங்க தான் எல்லாம் சொல்லி வாங்குறாங்க. நான் கிறிஸ்தவ சமுதாயத்தை மட்டும்தான் பேசுறேன். அப்ப மற்றதெல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. திருப்பி கொடுக்கும் பொழுது மனசு வரல, சரி போய் கேட்கும் பொழுது என்ன நடக்குது? அவ்வளவு கேட்பதற்கே மனசு கஷ்டமா, அவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடக்குது. இதுல இன்னும் மீறி பில்லி சூனியத்துக்கு போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. கொடுத்துட்டு கெட்டவங்க ஆகிற கதை இது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னும் இல்லைன்ட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். திட்ட போறான், நேரத்துல திட்டிட்டு போயிட்டோம், போட்டோம், பரவாயில்ல, ஒரு காப்பி டீ வாங்கி கொடுத்து அனுப்பு, முடிஞ்சு போது பாருங்க கதை. எதுக்கு கொடுத்து பிரச்சனை இல்ல, கொடுக்குறியா திருப்பி வாங்காத, அதோட அதை நிறுத்தியும் கொடுத்துரு, இந்தப்பா இதை வச்சுக்கோ. திருப்பி என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் நிறைய அனுபவப்பட்டதுனால ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டேன், யாரா கேட்டாக்கா, இப்போ ஒரு 10,000 ரூபாய் கேட்கறாங்களா, ஐயா தயவுசெய்து வச்சுக்காது, 1000 ரூபாய் வச்சுக்கோ, திருப்பி கூட தரவானாம், நீயே உபயோகப்பட்ட, முடிஞ்சு போச்சு. வேற வழி இல்லைங்க. இப்ப அவன்கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு அவனை பார்க்கும்போது இவன் கொடுப்பானா மாட்டானா, இவன் வருவானா மாட்டானா, இவன் பேசுவானா மாட்டானா, எதுக்கு நம்ம யோசிச்சுக்கணும் கஷ்டப்படணும்? ஒன் டைம் வச்சுக்கலாம், சந்தோஷம், ரைட். அதுக்கப்புறம் பாருங்க, அவன் உங்களுக்கு கேட்க மாட்டான். ஏன்னாக்கா அந்த 1000மே பல 1000 முறை பேசும். போகணும் பிரியமானவர்களே, பாருங்க, நாம் உலகத்தார் அல்லாதது போல ஆண்டவர். இன்னைக்கு இந்த அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம பாத்திரவானா இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்க. உலகம் நம்ம இடத்துல காணப்படுதா? நிறைய காரியங்கள் பாக்குறோம். பாருங்க, சில நேரங்கள்ல நம்ம விட்டு விலகணும் தான் யோசிக்கிறோம். பாவத்தை விட்டுடணும், இது வேணாம், இதை நான் ஏன் செய்யறேன், இது ரொம்ப அருவருப்பாகுது, எனக்கு பிடிக்கல, நீ தூரம் போ அப்படின்னு அவரை போக மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம்? என்ன நடக்குது? ஏன் இந்த சூழ்நிலையில மனுஷன் மாட்டிட்டு முழிக்கிறான்? இது எப்படி இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நிக்குது? நம்ம எல்லாருக்கும் ஒரு வசனம் தெரியும், அவர் சகலத்தையும் அதினதில் நேர்த்தியாய் செய்கிறார். இந்த வசனத்தை நம்ம என்ன பண்றோம்? முக்கியமா கல்யாண காடுகள்ல மேல போடுவோம். அடுத்து வர வரி நமக்கு தெரியுமா? தெரியல. இதுதான் பிரச்சனையே. நம்ம என்ன பண்றோம்? பால்ல மேல இருக்கிற ஏடை மட்டும் எடுத்துக்கிறோம், கீழே இருக்கிற பாலை தூரம் வச்சோம். கிரீமை எடுத்துக்கிறோம், அது கீழே இருக்கிறத விட்டுறோம். எதுல வருது? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அது படிங்க, பாருங்க. நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷனாக கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ணிருக்காரு? உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். இது எப்ப இந்த உலகம் உள்ளத்துல வந்தது? யாரால வந்தது?
யாரால? கைய பாருங்க, இந்த கை பாருங்க எந்த பக்கத்துல இருக்குது, புரியுதுங்களா? பழத்தை சாப்பிட்டாங்கல்ல, ஆண்டவர் அப்படியே உள்ள வச்சுட்டாரு. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புறாரு இல்லைங்களா? அப்ப என்ன இந்த இடத்துக்கு அனுப்புனாரு, சாப்பிட்டதான் உள்ள வச்சுட்டாரு அப்படியே. இதுதான் நமக்கு போராட்டம் இன்னைக்கு உலகத்தோட. குச்சி நம்மளை என்ன பண்ணுது, இந்த சிற்றின்மை இழுக்குது. கொஞ்சம் இந்த தப்ப பண்ண, அது தப்புன்னு சொல்லாது, இது என்னக்குது இதுல பண்ண, நீ பண்ணா எல்லாம் ரைட்டு தான். ஏமாத்துது, நம்மள ஏமாத்துது. காரணம் என்ன? ஆண்டவர் அப்பவே பண்ணிட்டார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு போராடிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு போராட்டத்தின் மத்தியிலே மனுஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். பாவத்தை விட்டு விலகணும் தான் பாக்குறான், தேவனை பரிசுத்தத்தை நோக்கி போகணும் தான் பாக்குறான். இழுக்குது இழுக்குது. காரணம் என்னன்னா, இந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய இந்த காந்தம், இந்த காந்தத்தை தூக்கி வெளியே போடணும். இந்த காந்தம் உள்ளத்திலிருந்து வெளியே வரணும். உள்ள வச்சது வெளியே எடுக்கப்படும். அது தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அநேகர் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வழிகாட்டி. அவர் தான் முதல் உலகத்தை ஜெயிச்சவர். விளையாட்டில் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ளுக்குள்ள வைக்கப்பட்ட இந்த உலகம் வெளியே எடுத்து போடப்படணும், தூக்கி நரக கீழே வீசப்படணும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள மனுஷுக்குள்ள இது இருக்குது. இது உள்ளத்திலிருந்து வெளியே தூக்கி எறியப்படணும். இதுக்கு என்ன வழி? இது யாரால் கூடும்? இதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்குது. இதனாலதான் நம்ம விழுந்து போறோம். இதனாலதான் இன்னைக்கு எதிராளி உயர்ந்த தளத்துல கூட்டிட்டு போய் இன்னைக்கு சுருத்தோலை ஞாயிறு எருசலேமுக்குள்ள பவனி போறாரு. மிகுந்த வேதனையோட தான் போறாரு. இன்னும் கண்டுகொள்ளாமல் இருக்குது. இன்னும் இது நான் யார் என்பதை உணராமல் இருக்குது. இன்னைக்கு நம்மளை குறிச்சும் தேவன் அதுதான் நினைக்கிறாரு. இன்னும் இவர்கள் உலகத்தை ஜெயிக்காம இருக்கிறாங்களே, இன்னும் உலகத்தை எப்படி ஜெயிப்பது என்று தெரியாமல் இருக்கிறார்களே, இன்னும் பாவ காரியங்களுக்குள்ள விழுந்து போகிறாங்களே, இன்னும் சிற்றின்பத்துக்குள்ள விழுந்து தரித்திரர் ஆகிறாங்களே. தரித்திரராவது என்று வெறும் பணத்துல தரித்திராவது மட்டும் கிடையாதுங்க. சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் ஒவ்வொன்று போச்சுனாலே தரித்திரம் தான். பிசாசு மோசமானவன். எதாவது நீங்க சாதாரணமா எடை போடாதீங்க. உடம்பு நல்லா இருக்குது, பலமா இருக்குதுன்னு உங்களை நினைக்க வச்சாலே அடுத்து விழ வைக்கிறதுக்கு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஜாக்கிரதையா இருக்கணும். உடனே மைமை தேவனுக்கு செலுத்துங்க, அத்தனை மேம்படுத்துங்க. ஆண்டவரே, பலவீனத்துல விழுந்து போகாதபடி காத்து உள்ளவன் கேளுங்க பிரியமானவர்களே. விளையாட்டு இல்ல. ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்தை ரட்சிக்க வந்தேன்றார். இன்னைக்கு மனிதனுக்குள்ள அவர் வைத்துட்டாரு. மனிதனாக தான் உள்ள அனுமதிச்சான். தேவன் அதை வெளியே எடுத்து போட அவர் வரலமுள்ளவர்களாக. அதுக்குதான் குமாரன் அனுப்புறாரு. இன்னைக்கு அதனால்தான் அவர் பவனி வர்றாரு. இன்னைக்கு அவர் பவனி வரும் பொழுது எத்தனையோ மக்கள் அவரை துதிக்கிறாங்க, வாழ்த்துறாங்க, பாடுறாங்க. அதே ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்பொழுது அவரை அதிகமாக வேதனைக்குள்ளாக கொண்டு போகிறார். உலகத்துல மீண்டும் விழுந்துறாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டுமே நிற்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறாங்க. பிரியமானவர்களே, பாருங்க பிரியமானவர்கள், ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க. தீத்து எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், தீத்து 2:2. தீத்து 2:2. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதையாக உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும், ஜாக்கிரதை உள்ளவர்களும், ஒழுக்கம் உள்ளவர்களும், தெளிந்த புத்தி உள்ளவர்களும், விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. பாருங்க பிரியமானவர்களே, தேவன் அதான் சொல்ற, ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற. நல்லொழுக்கம் நம்மள காணப்படும். ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் தேவன் சொல்றார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்புங்கிறார். அப்பதான் ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்க முடியும். ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, தெளிந்த புத்தி, ஸ்டில் மைண்ட், நல்ல தெளிந்த புத்தி. கிளீனா தெரியும் இது எதுக்கு எதிர்க்க வருதுன்னு. ஜெயிக்கக்கூடிய பலனை கொடுப்பேன். பாருங்க, விசுவாசத்துல, அன்புல, பொறுமையில, ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்.
இந்த 3-4 காரியங்கள் மிக முக்கியங்க. முதல்ல ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லொழுக்கம் நமக்கு தேவை. அதை நம்ம தான் பிரயாசப்படணும். நல்லொழுக்கன்றது நம்ம தான் பிரயாசப்படணும். அது நம்மளோட பழகிறவங்க நம்மள வந்து கணிச்சிருவாங்க டக்குன்னு. இவனுக்கு நல்லொழுக்கம் இருக்குதா இல்லையா, இவன் பார்வை எங்க போகுது, இவன் கண்ணு எந்த பக்கம் திரும்புது, கீழே பாத்துருவாங்க. என் ஒய்ஃப்லாம் உஷாரா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாக்காக அவங்க போனதும் கிளீனா சொல்லிடுவாங்க, எப்பா இவன் வந்து நல்லவனே கிடையாது, இவன் கூட நீ சேரக்கூடாதுன்றாங்க. அது என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. அது எப்படி கட்டாயி போகும்னே தெரியாது. அந்த நன்மை கட்டாயி போயிடுவான், அவ்வளவுதான். அது மாதிரி நிறைய ஆயிப்போச்சு. ஜபத்துல போய் வச்சிருவாங்க போலுக்குது. இந்த ஆள் ஏமாந்துவேன், இவன் ஏமாந்துருவான். அதனால நேரம் ஆண்டவர்கிட்ட போறது. மோச எப்படி மலை மேல ஏறணும் அப்படி அந்த மாதிரி போய் அங்க வச்சதும் இவன் 4வது நாள் வரவே மாட்டான். என்னை பத்தி எனக்கு எண்ணமும் இருக்காது, சிந்தனையும் இருக்காது. அவ்வளவு உள்ளான அன்போட பண்ற ஜெபம் அதெல்லாம். மனைவியை காட்டிலும் நம்மளை யாரும் அதிகமா நேசிக்க போறா, கொஞ்சம் யோசிச்சுப்பா. இல்ல கணவனை காட்டிலும் மனைவி அதிகமா யாரும் மற்றவரேன்னு ஒரு பாரத்தை தூக்கி தேவனிடத்துல வச்சா, சரி போமா அடுத்த வேலை இருக்குது நான் பண்ணிடுறேன் ஆண்டவர். ஏன்னா அவருக்கு உட்காந்து டெய்லி அவர் பெடிஷன் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. சரி ஓகே விடு, அவன் அந்த வந்தாரா ரைட் விடு, அவனை தூரம் பண்ணிடுறான். எவ்வளவு சிம்பிளா மாற்ற முடிகிறாங்க பாருங்க. ஆகவே நம்முடைய குடும்பம் ரொம்ப முக்கியம். நம்முடைய மனைவி கணவன் ரொம்ப முக்கியம். தேவன் குடும்பத்துல ரொம்ப அவரு பிரியமுள்ளவராக காணப்படுறாரு. அதனால பிரியமானவர்களே, குடும்பத்தை தான் நம்ம அதிகமா நேசிக்கணும். மனைவியை நேசிக்கணும், கணவனை நேசிங்க. பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகளை நேசிங்க. பிள்ளைகள் இல்லையா தொல்லை விட்டுதுங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிறோம், கணவன் மணி அன்பா எனி டைம்ல அப்படியே நீங்க ஒரு காதலியாவே இருந்துருங்க, பிரச்சனையே கிடையாது. பாருங்க, கர்த்தருக்குள்ள வளருங்க, அவரை நேசிங்க, அவரையும் மேம்படுத்துங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்க குழந்தை வளர்க்கறதுலயும், பராமரிப்பு, மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு. ஆக்சுவலா நம்ம வந்து இப்ப கீழே போறது வரைக்கும் அவ்வளவு கமிட்மெண்ட் இருக்குதுங்க, விளையாட்டு கிடையாது. ஆனா கிடைக்கும், கொடுத்தா கர்த்தர் கொடுக்காம இருக்க மாட்டார். ஏன்னா அவருடைய இறக்க தயவு. பாருங்க பிரியமானவர்களே, சில காரியங்களை நம்ம லேசா எடுத்துக்கணும். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஆகையினால பாருங்க, தெளிந்த புத்தி உள்ள ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். எல்லாத்தையும் ஆரோக்கியம் இருக்கணும். எல்லாத்தையும் ஆரோக்கியம் இருக்கும். மருந்து மாத்திரை நமக்கு ஆரோக்கியம் தராதுங்க. தேவனுடைய வார்த்தை ஒண்ணுதான் ஆரோக்கியம் தரும். அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். இதை நம்ம பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்குதான் எதிராளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாக்கத்துக்கு அதிகமா பிரயாசப்பட்டான், தோற்று போயிட்டான். பாருங்க பிரியமானவர்களே, 1 யோவான் 4:4 என்ன சொல்லி பாருங்க. 1 யோவான், நீங்கள் தேவாக உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பாருங்க பிள்ளைகளே என்றார் ஆண்டவர் நம்மள. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீங்க. நீங்கள் தேவனாய் உண்டாயிருக்கிறபடினால அவர்களை ஜெயித்தீர்கள். பலவிதமான பாவங்களை ஜெயித்தீர்கள். அந்த அதிபதியை நீங்க கேவலப்படுத்திட்டீங்க. பிசாசை நீங்க கேவலப்படுத்திட்டீங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கணும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்றார். பிரியமானவர்களே, விளையாட்டு இல்ல பிரியமானவர்களே. இந்த ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தரத்துக்கு எப்படிப்பட்ட அவரு தாக்குதல்களை ஜெயித்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போனார். நமக்காக அவர் பல காரியங்கள்ல தன்னை ஒப்பு கொடுத்தார். நிந்தையில அவமானம் ஐயா கூட சொன்னாங்க பேசும்போது, காரி துப்புறாங்க, ஒண்ணும் கண்டுக்கல. அவர் அந்த எச்சம் எவ்வளவு முக்கியம்னு அவருக்கு தெரியும். பாதாளத்துல போனா ஒரு துளி எச்சம் கிடைக்கிறதுக்கு பல கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடையாது. வனாந்தரத்துல எப்படி ஒரு நம்பர் தண்ணி அந்த மாதிரி இன்னைக்கு சர்வசாதாரணமா கீழே தூக்குறாங்க, சர்வசாதாரணமா தூக்குறாங்க. தேவனுடைய மனுஷன் போகும்போது தூக்குறாங்க, தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது காரி தூக்கிட்டு போறான். நஷ்டம் எங்க கீழே போயிடுச்சுன்னா சொட்டு தண்ணி நாக்கு வரலும் போது இருக்குது பிரச்சனை. அப்ப எச்சம் எப்படி இப்படின்னா கூட வராது வெளியே. இதெல்லாம் நம்ம அதெல்லாம் தீர்க்கமா யோசிச்சுதான் கம்முன்னு கை கட்டின்னு போகுது, அதெல்லாம் பண்ணு போகலான்னு. அதனால பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ளவனிலும் நம்முள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் நினைத்து கர்த்தரை மேம்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.